வணக்கம். நமது மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க. அந்த ஜாதகத்தில் அந்த ஜாதகர் கேட்குறாங்க, அதாவது நான் ஃப்யூச்சரில் நல்லா சம்பாதிப்பேனா, பெரிய வீடெல்லாம் கட்டுவேனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு திருமண பொருத்தத்துக்கு வர்றாங்க. அந்த பெண் வீட்டார் இந்த மாப்பிள்ளை அதிக பணம் சம்பாதிப்பாரா, ஏன்னா இப்போ எல்லாமே பணத்தை வச்சு தானேங்க, அதனால் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அவர் சம்பாதிப்பாரா சம்பாதிக்க மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரே ஒரு சூட்சம வழி சொல்லித்தரேன், கேட்டுக்கோங்க. அதாவது 2ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனஸ்தானமாக சொல்லப்படுது. அப்போ ஒருத்தனோட வருமானம் அப்படிங்கிறது அந்த ஸ்தானத்தை வச்சு தான் முடிவு பண்ணப்படுது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாவக்கோள் இருந்தா அந்த பாவம் ஒரு 25% கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம். பாவர் அப்படின்னா சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இவங்க 5 பேரும். சரிங்களா? அதே இது அவங்களோட வீடா இருந்தா அவங்க அந்த இடத்துல ஆட்சி பெற்றுவாங்க. அதனால அதை விதிவிலக்கா எடுத்து அதை சிறப்பா சொல்லிடும். சரிங்களா? அப்போ 2ஆம் வீட்டுல பாவக்கோள் இருந்தா 25% கெட்டு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் பாவக அதிபதி தனது ஸ்தானத்துக்கு 6, 8, 12 போகக்கூடாது. அப்படி போயிட்டாருன்னா 25% கெட்டு போயிடும். சரிங்களா? அதுக்கு அடுத்ததான் 3ஆவது பார்த்தீங்கன்னா அந்த தனம் அப்படிங்கிறதுக்கு நம்ம யாரை காரகரா சொல்றோம் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கிடணும் இந்த இடத்துல. அதற்கு காரகர் அப்படிங்கிறது தனம் அப்படின்னா நம்ம குருவை சொல்லுவோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு, அதாவது 2ஆம் பாவத்துக்கு 6, 8, 12 போகக்கூடாது. லக்னம் கிடையாது, 2ஆம் பாவத்துக்கு 6, 8, 12 போகக்கூடாது. அப்படி போயிருந்தாருன்னா 25% கெட்டு போயிடும் அப்படின்னு எடுத்துக்கணும். இது போக சர்வாஸ்திர வர்க்கம் எல்லாருமே இப்போ சாஃப்ட்வேர்ல தான் ஜாதகம் போடுறீங்க, யாரும் கைட்டு எழுதுறது கிடையாது. ஸோ சாஃப்ட்வேரில் ஜாதகம் கணிக்கிறீங்கும் போது அதில் சர்வாஸ்திர பரல் அப்படிங்கிறது நல்ல பரல் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு 2ஆம் இடத்துல 26 பரல், குறைந்தது 24க்கு மேலே வாங்கியிருந்தாங்கன்னா நல்ல பலன். அப்போ இந்த 4லையுமே பார்த்தீங்கன்னா சிறப்பா இருந்தா அவர் மிகுந்த தனவானா வாழ்வார் அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். சரி மேடம், எங்ககிட்ட சர்வாஸ்திரகம் வர்க்கம் கிடையாது, நாங்க வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பார்க்குறோம், அதுக்கும் வழி சொல்றேன். அதாவது 2ஆம் இடத்தில் பாவக்கோள் இருந்தால் அதை 33% தோஷமா எடுத்துக்கோங்க. அடுத்து 2ஆம் பாவக அதிபதி தனது ஸ்தானத்துக்கு 6, 8, 12 போகக்கூடாது. அப்படி போயிட்டாங்கன்னா 33% கெட்டு போயிடும். அடுத்து தனக்காரகர்னு சொல்லப்படுற குரு லக்னத்துக்கு 6, 8, 12 எடுக்காம தனஸ்தானத்துக்கு 6, 8, 12 போயிட்டாலும் இங்கே 33% கெட்டு போயிடும். அப்போ 100% வந்துருச்சா, இங்கே சர்வாஸ்திரகம் தேவையில்லை. ஸோ நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற ஜாதகத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு தற்ப சர்வாஸ்திரகமாக இருந்தால் ஒரு இதுக்கு 25 மார்க் போட்டு பாருங்க. சர்வாஸ்திரக வர்க்கம் இல்லை அப்படின்னா 3 விதியை வச்சு ஒரு விதிக்கு 33% மார்க் போட்டு பாருங்க. ஸோ அவன் தனவானா ஆவானா ஆக மாட்டானா அப்படிங்கிறத உங்களால் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஜாதகம் பிறந்த உடனே இந்த ரூலை அப்ளை பண்ணிங்கன்னா அவன் வாழ்க்கையில் தனவானா, கோடீஸ்வரனா, பிழைப்பானா, பிழைக்க மாட்டானா, பணத்துக்கு கஷ்டப்படுவானா, எவ்வளவு தூரம் அவன் பொருளாதாரத்தில் இருப்பான் அப்படிங்கிறத ஒரு ஜோதிடரால் சொல்ல முடியும். அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு சாட்சியாக இருக்கணும். அதுக்காகத்தான் நான் இந்த பதிவுகளை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வரேன். ஸோ இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக மாலையம்மன் அஸ்ட்ரோ நம்ம பார்க்குறதுனால ஒரு பயன் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ஜோதிடரும் யூகிக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கான விஷயங்களை தேடி தேடி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தொடர்ந்து ஆதரவு நீங்கள் தந்துக்கிட்டே இருக்கணும். நன்றி, வணக்கம்.